எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க அர்ஜுன், சேர் போட சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இல்லை சார், பரவாயில்ல, இருக்கட்டும். ரிப்போர்ட் ஓகேவா சார்? இப்போ தான் அர்ஜுன் படித்து முடித்தேன். அவங்க யார்? இவங்க என்னோட அப்பா. ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்கள வச்சுட்டு பேசலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? சார், அவர் என்னோட அப்பா தான். அவர் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் சார், பரவாயில்ல. இப்போ தான் அர்ஜுன் ஃபுல்லாக ரிப்போர்ட் பார்த்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வெளியே ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. சார், என்னாச்சு சார்? சாரி அர்ஜுன், ஆதிரா ரொம்ப வீக்காக இருக்காங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க. இவங்க வீக்னஸ் பார்த்தா மேபி 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் ஃப்யூச்சரில் காப்பாற்ற முடியும் அர்ஜுன். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையா? நம்ம இதை எப்படி சார் மூவ் பண்ணுறது? எனக்கு 2 பேருமே வேணும் சார். எங்களுக்குன்னு வந்த ஃபஸ்ட்டு வாரிசு சார் அது. அது மட்டும் இல்லாமல் ஆதிரா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சால் அவள் தாங்க மாட்டா சார். உங்கள் கஷ்டமும் வருத்தமும் எனக்கு புரியுது அர்ஜுன். ஆனால் உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை மாதம் ஆகுது? சார், 4 months கம்ப்ளீட்டட் சார். சீக்கிரமாக நின்றுருக்கு அர்ஜுன். நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஆதிராக்கு டக்குன்னு இன்னொரு பாப்பா நின்றும். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. அது இல்லை சார், இது நான் ஆதிரா கிட்ட எப்படி சொல்லி, எனக்கு புரியல சார். அர்ஜுன், நான் அது பாசிபிள் சொல்லலை. அதனால நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஃப்யூச்சரில் மேபி பாப்பா ஹெல்த்தியாக இருந்தானா நார்மலாக டெலிவரி ஆக போகுது. இதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ முழுக்க முழுக்க ஆதிராக்கு ரெஸ்ட்டு, கம்பல்சரி ரெஸ்ட்டு. அவங்க ட்ராவலே பண்ணக்கூடாது அர்ஜுன். ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் போகலாமா சார்? நீங்கள் தான் அர்ஜுனுக்கு ஆறுதல் சொல்லணும் சார். எனக்கு புரியுது அர்ஜுனோட வேதனை. ஆனால் பேபியும் ஆதிராவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்ஸ். நான் பார்த்துக்கிறேன். ஓகே அர்ஜுன், நீங்கள் அந்த ஃபைல் எடுத்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்க, சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அர்ஜுனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். அர்ஜுன், எனக்கு கஷ்டம் புரியுதுப்பா. ஆனால் நீ தைரியமாக இருந்தால் தானப்பா ஆதிராவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்ல முடியும். நீ எப்படி ஃபீல் பண்ணால் என்னப்பா பண்ண முடியும்? பா, ஒரு சைடு ஆதிரா நம்ம அம்மாவாக போகிறோங்கிற சந்தோஷத்தில் இருக்கா. இன்னொரு சைடு அம்மா நான் பாட்டியாக போகிறேன், நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. நான் இவங்கக்கிட்ட என்னப்பா சொல்ல முடியும்? எனக்கு உன் கஷ்டம் புரியுது அர்ஜுன். ஆனால் இது மறைக்கிற விஷயம் இல்லையே, சொல்லி தானே ஆகணும். அப்பா, எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் டாக்டர் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அவங்ககிட்ட மேபி சொல்லியிருப்பேன். ஆனால் டாக்டர் ஒருவேளை பேபி க்ரோத்தில் ஆக்டிவாக ஆகிடும், நார்மலாக ஆயிடும்னு சொல்லியிருக்காங்களே. ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதனால் இப்போதைக்கு அம்மாட்டையும் ஆதிராக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் போதும். அர்ஜுன், புரிஞ்சுக்க அர்ஜுன். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதெல்லாம் மறைச்சா பின்னாடி ப்ராப்ளம் ஆயிடும் அர்ஜுன். அப்பா, மேபி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சொன்னாலும் சொல்லிடுவேன்ப்பா. ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியாது. ப்ளீஸ்ப்பா, அவங்க சந்தோஷத்தை உடனே பறிக்க வேணாம். ப்ளீஸ்ப்பா, நீங்களும் எதுவும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே ப்ளீஸ். அப்புறம் உன் இஷ்டம். ஆனால் இது ரொம்ப நாள் டிலே பண்ணாத, சரியா? சரிப்பா, நீங்கள் போங்க. நான் ஆதிராக்கு அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ அர்ஜுன், மனசு ஒடிஞ்சு போகிறானே. கடவுளே, குழந்தையும் அவங்க அம்மாவும் ஆரோக்கியமாக இருக்கணும்ப்பா.